நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் செட்டியார் தெரு நேரடி வீதியில் உள்ள பழமையான ஸ்ரீ பால ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் மார்கழி மாத உத்தரம் நட்சத்திரத்தினை முன்னிட்டு பால ஐயப்ப சுவாமிக்கு பால், தயிர், திருமஞ்சனம், அரிசி மாவு, மஞ்சள், இளநீர், விபூதி, சந்தனம், பன்னீர் போன்று பல வகை வாசனை திரவியங்களினால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு ராஜ அலங்காரம் செய்து சோடச உபச்சாரத்துடன் பஞ்ச அரத்தி, அடுக்க அரத்தி, ஏக அரத்தியுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தீர்த்த பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத உத்தர நட்சத்திரத்தினை முன்னிட்டு இங்குள்ள ஐயப்ப சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், நெய், அவல், விபூதி கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு வணங்கினர். வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. ஸ்ரீ மகா பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1994 ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி சித்தியடைந்தார். அவர் சித்தியடைந்த நாளான நேற்று மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் எக்ஸல் காலனி பொன்மேனி நாராயணன் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா பெரியவர் கோவிலில் சிறப்பு பூஜை சந்தோஷ சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்களால் நடத்தப்பட்டது. மகா பெரியவர் விக்கிரகம், வெள்ளி பாதுகைக்கு புஷ்பாஞ்சலி மற்றும் விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டன. நூற்றுக்கணக்கான ஆன்மீக நண்பர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். அனைவருக்கும் மகா பெரியவர் விபூதி பிரசாதம் மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத தேய்பிறை பஞ்சமி தினத்தினை முன்னிட்டு நேற்று இங்குள்ள ஸ்ரீ வராகி அம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், நெய் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான வராகி அம்மன் பக்தர்கள் கலந்து கொண்டு வணங்கினர். வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது.